இந்த கிருபை ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுக்கு சார் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கிருபையை கொடுத்தார்? நல்ல கவனமா கேளுங்க. இந்த கிருபையை ஏன் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இந்த கிருபையை கொடுத்தார்? பாருங்க, இந்த பூமியில நீங்க செய்யக்கூடியது எல்லாம் பூமியோட அழியத்தான் போகுது. இதுல இருந்து ஒண்ணும் கொண்டு போக போறது இல்ல. இந்த பூமிக்குரிய நன்மையினாலும் கர்த்தர் நிரப்புவதற்கு நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியை தேட ஆரம்பிச்சிட்டாவே போதுன்னு சொன்ன ஆண்டவர், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீ பாடுவதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். நீ துதிப்பதற்கு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறார். என்ன செய்யுது? நீ ஆராதனை செய்வதற்கு, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் ஒரு கிருபையை கொடுக்கிறார். நீ ஊழியம் செய்யறதற்கு தேவன் ஒரு கிருபையை கொடுக்கிறார். மற்றவங்களுக்காக நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதற்கு, கண்ணீர் விடுகிறதற்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். நல்லா கேளுங்க. உன் மூலமா தேவனுடைய வல்லமை கிரியை செய்வதற்கு தேவன் தம்முடைய கிருபைகளை உங்கள் மீது அளிக்கிறார். நீ என்ன செய்றது? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, ஒரு ஜெபக்குழுவை நடத்துவதற்கு தேவன் என்ன செய்யறது? உனக்குள்ளாக கிருபைகளை வைக்கிறார். நல்ல ஊழியக்காரரை, நல்ல சபைகளை கொடுத்த தேவனுக்கு என்ன செய்யறது? ஒரு கிருபைகளை தேவன் என்ன செய்யறாரு? வைக்கிறார். நான் சொல்றது விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? இந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு புரியுதா? விளங்குதா? நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த நீதியை செய்து தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தான் ஆண்டவர் முதல்ல ஒரு மனிதனுக்கு இந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார்.